இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் என்னோடய வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி வீடியோ என்எல்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 171 வேக்கன்சிக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 171 வேக்கன்சியும் 2 போஸ்டிங்கில் கம்ப்ளீட் ஆகிடுது. இது வந்து குரூப் சிக்கான வேக்கன்சி இது. ஸோ இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா நெய்வேலி, தமிழ்நாடு, இப்போதைக்கு அங்கே தான் கேட்டிருக்காங்க. இதில் போஸ்ட்டு நேம் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஓவர்மேன் ட்ரெயினி. இது வந்து 31,000லேருந்து 1 lakh வரைக்கும் சேலரி இருக்கும். S1 கிரேடுக்கு இது நெய்வேலி தமிழ்நாடுக்கு தான் கேட்டிருக்காங்க. 69 வேக்கன்சி காலியாக இருக்குது. 2வது வேக்கன்சி மைனிங் சிர்தார். இதில் வந்து 26,000லேருந்து 1,10,000 வரைக்கும் சேலரி இருக்கும். SG1 கிரேடு, இதுவும் நெய்வேலி தமிழ்நாடு தான். 102 ஓப்பனிங் இருக்குது. இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேனுக்கு டிப்ளமோ இன் மைனிங் படிச்சிருக்கலாம், ஆர் மைனிங் இன்ஜினியரிங் படித்தவங்க. டிஜிஎம்எஸில் வந்து ஓவர்மேன் சர்டிஃபிகேட் ஆஃப் கம்பீட்டன்சி இது வாங்கியிருக்கணும். இது இல்லாமல் வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு இருக்கணும். அதே மாதிரி மைனிங் சிர்தார் இவங்க வந்து டிப்ளமா டிகிரி எனி சப்ஜெக்டில் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி மைனிங் சிர்தார் சர்டிஃபிகேட் வந்து டிஜிஎம்எஸில் வாங்கியிருக்கணும், வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். இவங்களுக்கு மாத்திரம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம்னா டிப்ளமோ இன் மைனிங் படிச்சுட்டு ஓவர்மேன் கம்பீட்டன்சி சர்டிஃபிகேட் டிஜிஎம்எஸில் வாங்கினவங்களும் வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு ஏரியாக்கானது அப்படின்றதுனால அதோட ரீஜனல் லாங்குவேஜான தமிழில் நல்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். இந்த ப்ரொஃபிஷியன்சியை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற விதமாக உங்களோட எஸ்எல்சி ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டில் தமிழ் பாஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது இல்லாமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி இல்லாமல் மற்ற கேட்டகரி எல்லாமே 60% மார்க் எடுத்துருக்கணும் மினிமம். எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 50% மினிமம் மார்க் எடுத்துக்கணும். ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபுல் டைமில். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 கிரேட், அதாவது ஓவர்மேன் இவங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 30 வயசு அப்பர் ஏஜ் லிமிட்டு, ஓபிசிக்கு 33, எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு 35. SG1 கிரேடு இதுக்கு அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 30, ஓபிசிக்கு 33, எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு 35. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர நிறைய ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் படிச்சுக்கலாம். பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். S1 கிரேடுக்கு 31,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். அதாவது இயர்லி வந்து 8.53 lakhs இருக்கும். SG1 கிரேடுக்கு 26,000லேருந்து 1,10,000 வரைக்கும் இருக்கும், 7.16 lakhs. ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்குது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த சேலரி இல்லாமல். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னா இனிஷியலாக இது வந்து நெய்வேலிக்கு மாத்திரம்தான். இன்கேஸ் தேவைப்பட்டால் இவங்களோட அதர் யூனிட்டு அது வந்து இந்தியாவில் இருக்கலாம், அப்ராட்லேயும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் இந்த மாதிரி கம்பெனிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் எப்படி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, செலெக்ஷன் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. 100 மார்க்குக்கான அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு பார்ட் 1ல் 30 கொஷின் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடில் வரப்போகுது. ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்ட் 2, அதில் 70 கொஷின் வரப்போகுது. ஸோ டோட்டலாக 100 மார்க்கு. இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும். அப்ஜெக்டிவ் ஆஃப் கொஷின்ஸு ஈக்குவல் மார்க்ஸ் தான், நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ராங் ஆன்சர் நீங்கள் எதுனா நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் இல்லை. ஸோ 120 minutes கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மாத்திரம்தான் இருக்கும். அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் மினிமமாக 50% வந்து கண்டிப்பாக எடுக்கணும். 40% வந்து SC ST OBC
ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் வந்து 40% எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பிஏபி அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட், அந்த நெய்வேலி ப்ராஜெக்டில் அஃபெக்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த நிலம் கொடுத்தவங்க இல்லை வேறு ஏதோ வகையில் அஃபெக்டான பர்சன்ஸ், அவங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்து போனஸ் மார்க்காக கொடுக்கப்படும். ஸோ அந்த ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக அஃபெக்ட் ஆன பசங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் 20 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர வேறு என்னென்னா மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு. இதில் மெடிக்கல் ஃபிட்னஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க என்எல்சியில் இந்த மாதிரியான ஓப்பனிங்க்கு. ஸோ அவங்களோட டாக்டர்ஸ், அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து தான் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மாத்திரம்தான், மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு வேலை. இல்லைன்னா இந்த வேலை இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்றது இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் அது வந்து ஆத்தரைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஏஐசிடிஇ இல்லை யூஜிசி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும், அங்கே படிச்சிருக்கணும், ஃபுல் டைமாக இருக்கணும். இப்போ எதுலையாவது கவர்மெண்ட்லேயோ பப்ளிக் செக்டார்லேயோ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு மாத்திரம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஷார்ட்டஸ்ட் ரூட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பஸ் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். வித் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டிக்கெட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்சி எஸ்டிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்எல்சியிலேருந்து எதுக்காகவாவது டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க உங்களை அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க, அவங்க நாட் எலிஜிபிள். ஆனால் என்எல்சியில் நீங்கள் எதுக்காவது வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு தான், ஆஃப்லைன் மோடு அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ www.nlcindia.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குங்க. ஸோ கரியர் ஆப்ஷன் போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி நீட்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் அங்கே கொடுத்துருக்க லிங்க் மூலமாகவே அப்ளை பண்ணுங்கள். அங்கே லிங்க் இருக்குது, நான் பார்த்தேன் நான். ஸோ நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு வேலிட் மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் வேணும். இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் பண்ணுவாங்க. ஸ்கேண்ட் காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணல அவங்க சொல்லியிருக்கிற ஃபார்மேட்டில் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது நல்லா தெரிகிற மாதிரி நீட்டாக ஸ்கேன் பண்ணுங்கள். அவங்க என்ன ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொடுத்துருக்க 2 பொசிஷனில் 2க்கும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரே அப்ளிகேஷனில் 2யும் பண்ண முடியாது. தாராளமாக 2க்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபீஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பின்னாடி அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அந்த சமயத்துலலாம் அது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து 15th ஏப்ரலில் ஓப்பன் ஆகும். அது வந்து 14th மே வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். லாஸ்ட் டேட் 14th மே தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேன் இதில் வந்து அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு 300 ரூபா, ப்ராசஸிங் ஃபீ 295 ரூபா, ஸோ 595 ரூபா. அதே ஓவர்மேனுக்கு ஜூனியர் ஓவர்மேனுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த 300 ரூபா கிடையாது, ஆனால் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து உண்டு. ஸோ அதனால 295 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி மைனிங் சித்தார் இவங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் தான் 250 ரூபா ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீ 236 ரூபா, ஸோ 486 ரூபா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த 250 ரூபா ஃபீஸ் இல்லை, பட் ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், அது 236 ரூபா. ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டணும் கண்டிப்பாக. இது வந்து நான் ரீஃபண்டபிள். இந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு நான் ரீஃபண்டபிள். ஸோ இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து ரொம்ப கிளியராக ஸ்கேன் பண்ணுங்கள். எந்த விதமான ஒரு மாதிரி ஸ்ப்ளட்ஜ் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அதை நல்லா ஆர்டர் படி பிடிஎஃபாக பண்ணுங்கள். ஆர்டர் இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஸோ ஆர்டர் படி பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து அதை பார்த்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெரிஃபை பண்ணும்போது டாக்குமெண்ட் சரியாக கிடைக்கல அப்படின்னா அதுலேயும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி எஸ்எல்சி படித்ததுக்காக திருப்பி அதே மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ இல்லை டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை இப்போ தான் நீங்கள் இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வாங்கலை அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அப்புறம் இதில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கம்பிட்டன்சி, நான் டிஜிஎம்எஸ்ன்னு சொன்னேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி மீடியம் ஆஃப் ஸ்டடி, அதாவது தமிழ் பற்றி கேட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கான ப்ரூஃபு. அதே மாதிரி இப்போ நீங்கள் எதுலையாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான என்ஓசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு. இதே நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் என்எல்சி ப்ராஜெக்ட்னால அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ்க்கான தனி ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்அப் பண்ணி பர்டிகுலர் அவங்க எங்கே சொல்லியிருக்காங்களோ அங்கே சைன் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ரூஃப்ஸு இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்லோட் பண்ணும்போது வந்து நீங்கள் கரெக்டாக நீட்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகிற டேட்டு 15th ஏப்ரல், அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 14th மே, அதே மாதிரி ஆன்லைன் ஃபீஸுக்கு வந்து 14th மே தான். ஸோ கடைசியாக நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு அப்ளிகேஷன் எது பண்ணாலும் கடைசியாக சப்மிட் பண்ணி அதை ஃபுல்லாக முடிக்கிறது 15th மே. அஃபிஷியல் மெயில் ஐடி அஃபிஷியல் வெப்சைட்டு nlcindia.in. ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும். இதுலேயே அப்ளிகேஷன் லிங்க்கும் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள், வேறு எந்த லிங்க்குக்கும் போயிடாதீங்க. இதை அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அடுத்த வேக்கன்சி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.